ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க, அடுப்பில் கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரியாணியில் 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். பெரிய வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி தூள் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே பட்டாணி, சோயா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டுடலாம். விசில் அடங்கினோன்னே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.